தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு என்கிட்ட பேசணும், இல்ல போன்ல பேசணும். ரெண்டையும் செஞ்சா எப்படி மீரா? சாரிங்க, யுஎஸ்ல இருந்து என் ஃப்ரெண்டு பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணியிருந்தா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சாரி. ஏய், சாரி கேட்குற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. யூ கேரியா? என்னங்க, ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வரேன். பாய். ஹலோ. என்னப்பா, நான் தான் உன் நல விரும்பி. என்ன மேட்டர்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏய், நீ யாருன்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல உன் நல விரும்பின்னு. ஆமா, வீட்டுல யாராவது உன் பொண்டாட்டிக்கு துணையா இருக்காங்களா? ஏன்னா புது பொண்டாட்டி பாரு, அத்தனை பேருக்குன்னு அவன் மேலதான் படும். அதுவும் உன் பொண்டாட்டி சூப்பரா இருப்பாள்ல. இந்த சிலிண்டர் போடுறவன், பால்காரன், பேப்பர் போடுறவன், இவனுங்க எல்லாம் உள்ளவே விடாத. எதுக்கு சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி ரொம்ப இறக்க குணம் உள்ளவன். இவனுங்க படுற கஷ்டத்தை பார்த்து எதையாவது கொடுத்தா பரவாயில்ல, அவளையே கொடுத்துட்டா அப்புறம் நீ என்னப்பா பண்ணுவ? ஹலோ, நீ யாரா? ரகசிய ஸ்நேகிதனே. ஹலோ. ஏய், ஏய். ராஸ்கல். ஹலோ. மாப்பிள்ள, நான் மண்டபத்துல தான் இருக்கேன். அதுக்கு என்னப்பா? இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டேன். நான் கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. மண்டபமா? நம்ம ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் சுமாரா இருக்கு. இருந்தாலும் ஓகே மாப்பிள்ள. ஒரு நிமிஷம். நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா? அப்படியா? கொரியர்ல வந்துருமா? இன்னைக்கு வாங்கி சொன்ன உடனே நீ வாங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணு. சரிடா. ஓகே மாப்பிள்ள, ஓகே. மண்டபம் பெரிய மண்டபம் தானே? ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா? ஏசியாவது இருக்கா மண்டபத்துல? ஓவரா பேசுறானே. இருக்கா இல்லையா? இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கு. சரி, அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல? என் நண்பன் வந்துட்டு இருக்கான், கொடுத்துருவோம்ல. உங்க பையனுக்கு தானே காது குத்து? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, அமௌண்ட் அவர் தருவாருன்னு சொல்றீங்களே, அதனால கேட்டேன். அவங்ககிட்ட கடனா தான் வாங்குறோம், நாங்க திரும்ப கொடுத்துருவோம்ல. ஓ, கடை வாங்கி காது குத்துறீங்க. அப்ப காது குத்து 2 பேருக்குன்னு சொல்லுங்க. உன் பேச்சு சரியில்லை, நான் வெளியில வெயிட் பண்றேன். யோ, என்னையா இது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டாவை ஒட்டி வச்சிருக்கிய. இம்புட்டு திருடங்களா இருக்காங்க. நல்ல பாலிசி. அவங்க எல்லாம் திருடங்க இல்ல அப்பு, உன்ன மாதிரி கஸ்டமருங்க. கஸ்டமரா? என்ன டோர் திறந்துருச்சு, சாத்து. யோ, என்னையா முதுகுல இண்டு போட்டு வச்சிருக்கீங்க? சிலுவை போறதா தான் இருந்தோம், கொஞ்சம் குறைச்சி இன்ட்டு போட்டு வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் சொன்னா இன்ட்டு போடாம கொய்யாக்க வச்சு கொஞ்சவா செய்வாங்க. யோ, நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க? மாட்டாங்க. இன்ட்டு போட்டதே மாப்பிள்ளைக்கா? ஆமா, அங்க பாரு. என்ன பாரதி ராஜா படம் மாதிரி 3 தடவை வரானன்னு பாக்குறியா? தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலைய சிலிப்பிக்கிட்டே ஒருத்த வந்தா. கடைசியில 500 ரூபாய்க்கு கடன் சொன்னேன். எங்க ஐயா சும்மா இருப்பாரா? அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு. நெசமாவா? ஆமா, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா? அங்கிட்டு பேன் பண்ணு. அன்னியன் நியூ மாடல். என்ன இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கே, வீரான கொடையே இறக்கலாம் போல இருக்கு. என்னையா 2 பக்கமும் கம்பி தெரியுது? பின்ன என்ன, ஒன்ன மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம், சுத்தி பாக்குறதுக்கு. இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொன்னேன். அவர் உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம் ஐயா, முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேசா கோவப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாசத்தோட அப்படி குத்தி விட்டாரு. நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சு இல்ல? முடிவு எடுத்துட்டியா? அட்வான்ஸ் வந்துரும்ல?
இல்லையா எங்க ஐயா ஒரு மாதிரி அதுக்காக சொன்னேன். இந்த ஐயே வந்துட்டாருல்ல, மூக்கு வேத்திருக்குமே அவருக்கு. பாரு, கல்லழகரு குதிரையில வர மாதிரி நினைப்பு. ஏயா உயிர் நண்பன் சொன்னியே, வந்துருவான்ல. எதுக்கு சொல்றேன்னா, எங்க முதலாளி பாத்தியா கன்னத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு. ஜாக்கிரதையா இரு. வாங்கண்ணே வாங்க. தம்பி யாரு? ஏதோ புள்ளைக்கு காது குத்தணுமா, எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, போட்டா மேட்டர் உட்படங்க. அட்வான்ஸ் கொடுத்துருவார்ல? கிழக்கே சூளமா மேற்க அனுப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அநேகமா கொடுத்து திருவாங்க. என்ன திக்குது? புரிஞ்சு போச்சு. கம்பி ஸ்டாக் இருக்குல்ல? இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு. மாப்பிள வந்துட்டியா? இந்த வந்துடுற மாப்பிள. முதல்ல செல்ல ஆன் பண்ணு. எங்க அம்மா சத்தியமா ஆன்லதான் இருக்கு. ஆன் பண்ணி தாங்க இருக்கு. போயா. ஏங்க உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதான் என்ன? கம்பி உனக்கும் தான். வாடா 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 நண்பா, ஆபத்து பண்ணா. உன் நண்பன் குசேலனுக்கு குணம்போல அள்ளி கூடுறா. வந்தாச்சா? ஒரு கம்பி மிச்சம். கொரியர் ஏதோ வரும்னு சொன்னானே. இறங்கி வாடா வள்ளல. என்ன யோசனை? கெட்ட பழக்கம். எப்ப எஸ் ஆவனே தெரியாது. வச்சிட்டானே. அப்படியே திரும்பி போகுது. ஆமா ஆமா, சாதனைகள் பல பண்ணணும்னா பல சோதனைகளை சந்திச்சு தானே ஆகணும். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி வாயா. இவங்க சதைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே, இவன் சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுப்பான் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இருங்க, கம்பி எடுத்து தரேன். இந்தாங்க, உங்க வேலையை ஆரம்பிங்க. ஐயோ, எமன் பாசக்கீரை வீசுற மாதிரியே இருக்கு. வீசுங்கயா. குரங்கு குனிஞ்சு ஒட்டக மேல அடிபட்டுருச்சே. அட்வான்ஸ் கொடுக்கத்தாடா வந்தேன். ஏண்டா, அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புறவாசல் வழியா வருது, இந்த வாசல் வழியா வருவேன். ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது? ஒரு அட்வான்ஸ் போச்சேடா. என்ன? இல்லைங்க, உடனே வந்துட்டீங்க. முக்கியமான மீட்டிங், அவசரமா போறேன். நீங்க எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கேளு. ஏன் உடனே வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. மோளை குடிக்க தண்ணி கொண்டா. அன்னைக்கு சினிமா கூப்பிட்டேன், கோயிலுக்கு போயிட்டோம். இன்னைக்கு லீவு போட சொன்னேன், அவசரம்னு போயிட்டேன். மனசு கேட்கல மீரா. இன்னைக்கு பூரா உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். சார் கொஞ்சம் இருங்க. கொரியர் பேனா இருக்கும், நான் பார்க்கறேன். கொரியர் சார். கொரியர் தான் வந்திருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த? நான் என் ஒய்ஃபோட சேஃப்டிக்கு வந்தேன். என்னங்க, என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? தனியா பேசலையா? நான் செல்போன்ல பேசிட்டு இருக்கேன். ஓ, சரி சரி. செல்ல இங்க வச்சுட்டு எந்த போன்ல பேசிட்டு இருக்காரு? ஒன்னும் புரியல. அப்ப வந்துருச்சு. போன்ல பேசுறேன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க. போன் எங்க வச்ச? நல்லா இருக்காரு. சரி சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. இருங்க, உங்க மகன்கிட்ட கொடுக்குறேன். என்னங்க, அத்தை லைன்ல இருக்காங்க. செல்ல காணோம். என்னங்க? சொல்லுமா. மீராக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. நீ சீக்கிரம் வந்துருமா. நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேம்மா. ஆமாமா.
என்ன போன்ல யாரு? அம்மா 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 ஓ ஆ. இந்தாங்க இந்த பேசுங்க. ஊர்ல யாரு? பேசுங்க. ஹலோ என்னடா கிருஷ்ணா நீ எப்படி இருக்க? என்னமா நீ இந்த லைன்ல வந்துட்டியா நீ? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்னடா வளர்ற? ஒரு நிமிஷமா. மீரா வெளியே கிளம்பணும்னு சொன்னேன்ல, நீ வா கிளம்பு போலாம். அம்மா அம்மாம்மா சொல்லிட்டு இல்லை மாமா. ஒரு நிமிஷம் இங்கே இரு, இந்த வந்துடுறேன். ம் டேய் நேத்தி பங்காளி, மானத்தை வாங்காதடா, டேய், டேய். விட்றா, விட்றா.